Hi friends, welcome back to this channel. இந்த வீடியோவில் நம்ம மஹேந்திரா எம்பவர் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்காலர்ஷிப்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்க்கலாம். இந்த ஸ்காலர்ஷிப் மெயினாக கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. எஸ்சி எஸ்டி அண்ட் ஓபிசி கம்யூனிட்டியை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 9th to 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் யூஜி அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணலாம். யூஜியில் பிஏ பிஎஸ்சி பிகாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். பிஜியில் எம்ஏ எம்எஸ்சி எம்காம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் மினிமம் உங்களோட ப்ரீவியஸ் அகடமிக் இயர் ஆர் ப்ரீவியஸ் செமஸ்டரில் 50% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். உங்களோட ஃபேமிலி இன்கம் 4 lakhsக்குள்ளே இருக்கணும். ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5500. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபு, கரண்ட் இயர் அட்மிஷன் ப்ரூஃப்க்கு உங்களோட காலேஜ் ஐடி கார்டு, போனஃபைட் சர்டிஃபிகேட் ஆர் ஃபீஸ் ரெசிப்ட் சப்மிட் பண்ணணும். ப்ரீவியஸ் அகடமிக் இயரோட மார்க் ஷீட்டு, 10th 12th மார்க் ஷீட்டு, பிஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் யூஜியோட டிகிரி சர்டிஃபிகேட்டு, அடுத்தது எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரிக்கு உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அடுத்தது டிசேபிள்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டும், இன்கம் சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷனல் எக்ஸ்பென்சஸ்க்கு உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு, அடுத்தது ஃபீஸ் ரெசிப்ட்டு, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கூகுளில் போய் படி ஃபோர் ஸ்டடி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. இப்போ இதில் இந்த ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே 3 லைன்ஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா லைவ் ஸ்காலர்ஷிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்டு ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் செகண்ட் ஆப்ஷன் மஹேந்திரா எம்பவர் ஸ்காலர்ஷிப்பு, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ஸ்காலர்ஷிப் எலிஜிபிலிட்டி என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு அவங்க கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் கோ த்ரூ பண்ணிவிட்டு கீழே இருக்கிற இந்த அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன்இன் பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி இந்த போர்ட்டலில் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் க்ரியேட் பண்ணப்போ கொடுத்த உங்களோட மொபைல் நம்பர் ஆர் மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி லாகின் கொடுங்க. இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த போர்ட்டலில் நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறீங்கன்னா, இங்கே கீழே இருக்கிற க்ரியேட் அன் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இதில் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்கள் மெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு, இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு சைன் அப் கொடுங்க. சைன் அப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி க்ரியேட் ஆயிரும். அடுத்தது நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸு, அகடமிக் டீட்டெயில்ஸு, கம்யூனிகேஷன் அட்ரஸ் டீட்டெயில்ஸு, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் என்டர் பண்ணணும். இது இல்லாமல் ஒரு சில டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, பிஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் யூஜி மார்க் ஷீட்டு, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், போனஃபைட் சர்டிஃபிகேட்டு, ஃபீஸ் ரெசிப்ட்டு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு, உங்களோட ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டைம் நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிங்கன்னா போதும். அப்கமிங் நீங்கள் யூஜி முடிக்கிற வரைக்கும் இல்லை பிஜி முடிக்கிற வரைக்கும் இந்த போர்ட்டலில் வர எல்லா ஸ்காலர்ஷிப்க்கும் நீங்கள் டைரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு டைமும் க்ரியேட் பண்ணணுங்கிறது இல்லை. அதே மாதிரி நம்ம இந்த போர்ட்டலில் அப்ளை பண்ணுற ஒரு சில ஸ்காலர்ஷிப்க்கு அவங்க வந்து டெலிஃபோனிக் இன்டர்வியூ இல்லைனா வீடியோ கால் இன்டர்வியூ அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூ அப்படின்னா சப்ஜெக்ட் கொஷின் கேட்பாங்க அப்படின்ட்டுலாம் நினச்சிக்க வேணாம். நீங்கள் இங்கே ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறப்போ இல்லை ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறப்போ என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்களோ அதெல்லாம் கரெக்டான இன்ஃபர்மேஷன் தானா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்காக உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான அந்த ஷெட்யூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு இல்லைனா மொபைல் நம்பருக்கு அவங்க முன்னாடியே நோட்டிஃபிகேஷனாக சென்ட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுற டைம் நீங்கள் அவைலபிளாக இல்லை அப்படின்னா அவங்க திரும்ப ரீஷெட்யூல் மெசேஜஸும் உங்களுக்கு அனுப்புவாங்க. நீங்கள் அந்த டைமில் கூட அட்டன் பண்ணிக்கலாம். பட் ஒன்ஸ் நீங்கள் இந்த டெலிஃபோனிக் இன்டர்வியூ ஆர் வீடியோ கால் இன்டர்வியூங்கிறத கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த என்டையர் ஸ்காலர்ஷிப் ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆனதாக அர்த்தம். அதே மாதிரி இந்த போர்ட்டல்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஜிபே நம்பரு, உங்களோட ஓடிபி, அக்கௌண்ட் நம்பரு, ஆதார் நம்பரு, இந்த மாதிரி எந்த டீட்டெயிலுமே அவங்க கேட்க மாட்டாங்க. சப்போஸ் அப்படி யாராவது கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த போர்ட்டல்லே ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த போர்ட்டல்லேருந்து தான் உங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த டீட்டெயில் கேட்குறாங்களா அப்படிங்கிற ஆத்தென்டிசிட்டியை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம அப்ளை பண்ணுற எந்த ஸ்காலர்ஷிப்க்கும் அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணி QR கோடை ஸ்கேன் பண்ணுங்கள், ஸ்கேன் பண்ணால் நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 rupees சென்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் மொத்த அமௌண்ட்டையும் நான் ஒரே இன்ஸ்டால்மெண்ட்டில் சென்ட் பண்ணிடுவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் சொன்னால் அதெல்லாம் வந்து ஸ்கேம். நீங்கள் அலர்ட் ஆகிக்கோங்க. நம்ம அப்ளை பண்ணுற எந்த ஸ்காலர்ஷிப்க்கும் அவங்க வந்து QR கோட் மூலிமா சென்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாமே அக்கௌண்ட் மூலிமா மட்டும்தான் நடக்கும். QR கோடில் அமௌண்ட்டை நம்ம பே தான் பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது உங்களுக்கு கால்ஸ்லாம் வருது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து
பார்த்துக்கோங்க. இந்த போர்ட்டலையே ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.